தமிழ் வருட பிறப்பு அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றும் தமிழ் புத்தாண்டின் கனி காணுதல் முறையினைப் பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம் வாங்க. 2025 தமிழ் வருடம் பிறக்கப் போகிறது. புது வருடம் பிறக்க அதோடு சேர்ந்து நாமும் பிறக்கின்றோம். எல்லாம் புதிதாக பிறக்கின்றது. ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள் என அனைத்தும் புதிதாக மாறி வாழ்க்கைக்கு ஒரு மாறுதல் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தமிழ் புத்தாண்டு இருக்கிறது. தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் ஆங்கில மாதத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதியில் விசுவாசு வருடம் பிறக்கப் போகிறது. தமிழ் மக்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய பண்டிகையாகும். சித்திரை மாதம் தமிழ் நாட்காட்டியின் ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது பார்க்கலாம். பொதுவாக மாத பிறப்பு செவ்வாய், வெள்ளி என்றாலே வீடுகளை அலசி சுத்தம் செய்வது வழக்கமாக வைத்திருக்கிறோம். அதேபோல் வருட பிறப்பிற்கு முதல் நாள் அல்லது 2 நாட்களுக்கு முன்பு வீடுகளை சுத்தமாக அலசி விளக்குகளை தேய்த்து சுத்தம் செய்து அவைகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பின்பு வீட்டு நிலை வாசலுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கும் பத்தி கற்பூரம் காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் நிலைவாசல் என்பது வீட்டின் ராஜவாசல். நிலைவாசல்தான் நம்மை காக்கும் வாசல். அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபட தீய சக்திகள் அனைத்தும் நம் வீட்டிற்கு வருவதற்கு அஞ்சும். சித்திரை மாத பிறப்பு அன்று காலையில் விளக்கேற்றி முதலில் வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு கோயிலுக்குச் சென்று சுவாமி தரிசனம் செய்ய அந்த வருடம் இனிதாக அமையும். சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் மிகவும் உச்சமாக பிரகாசிப்பதால் அன்றைய தினம் நீர், மோர், பருப்பு வடை ஆகியவற்றை நைவேத்தியம் செய்ய வேண்டும். பிறகு இன்பம் துன்பம் எல்லாம் மனிதன் வாழ்க்கையில் இயல்பானது என்பதை உணர்த்தும் வகையில் அறுசுவை உணவுகளை நாம் தயாரித்து உண்ண வேண்டும். தமிழ் புத்தாண்டின் கனி காணுதல் முறை. தமிழ் புத்தாண்டு அன்று பலரது வீட்டிலும் கனி காணுதல் முறை வழக்கமாக ஒன்றே. அவ்வாறு செய்தால் ஆண்டு முழுவதும் சிறப்பாக இருக்கும் என நம்பப்படுகிறது. கனி காணுதல் முறை. தமிழ் புத்தாண்டு பிறப்பதற்கு முதல் நாள் வீட்டு மற்றும் பூஜை அறைகளை சுத்தம் செய்ய வேண்டும். முதல் நாளே பூஜை அறையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மங்கள பொருட்களை காணச் செய்வதே கனி காணுதல் ஆகும். இரவு உறங்குவதற்கு முன்பாக தாம்பூலம் ஒன்றில் மா, பலா, வாழை என முக்கணிகளையும் வைக்க வேண்டும். இது தவிர வேறு பழங்கள் கிடைத்தாலும் வாங்கி வைத்துக்கொள்ளலாம். 2வது தட்டில் மொச்சை, அவரை, துவரை, வெல்லம், பச்சரிசி என தானிய வகைகளை வைக்க வேண்டும். 3வது தட்டில் வெற்றிலை, பாக்கு வைக்க வேண்டும். 4வது தட்டில் மஞ்சள், குங்குமம், கல் உப்பு வைக்க வேண்டும். 5வது தட்டில் பாதாம், பிஸ்தா, முந்திரி வகைகளை வைத்திடுங்கள். 6வது தட்டில் வண்ண வண்ண வாசனை மிக்க மலர்கள், இனிப்பு வகைகளையும் வைக்க வேண்டும். 7வது தட்டில் தங்கம், வெள்ளி நாணயங்கள், சிறிய நகை போன்றவற்றையும் வைக்க வேண்டும். கண்ணாடி ஒன்றை எடுத்துக்கொண்டு அதன் ஓரத்தில் மஞ்சள், குங்குமம் இட்டு வைக்க வேண்டும். ஒரு மேஜை மீது அனைத்து தட்டுகளையும் வைத்து கண்ணாடியில் தெரியுமாறு வைக்க வேண்டும். மறுநாள் புத்தாண்டு பிறந்தவுடன் காலையில் இந்த பொருட்களை குடும்பத்தினர் அனைவரும் காண வேண்டும். இதுவே கனி காணுதல் முறையாகும். சாமிக்கு படையல் வைத்து பூஜை செய்யும் போது இந்த தட்டுக்களுக்கும் சூடம், சாம்பிராணி காட்டி வழிபட வேண்டும். படையல் வைக்கும் போது அறுசுவைகளுடன் உணவு இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.